You are watching Grace Television. பிரைஸ் லார்ட். டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் மீண்டும் ஒரு சும்மா உங்களை பார்க்கும்படியாக ஆண்டு எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபையினால் நடத்துவாராக. நாம் ஜீவனுள்ள கல் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் எங்காவது இந்த கல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது ஒரு 17 வயசு பையனாக இருக்கிறாருங்க. அப்போது கோலியாத் ஒரு பெரிய யுத்த வீரன், ஒரு பெரிய யுத்தம் இஸ்ரவேல் நாட்டில் நடக்குது. அப்போது தாவீது என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அந்த யுத்த வீரனை ஜெயிக்கும் போது he uses a stone. அவருக்கு 5 கல் தான் எடுத்துன்னு போகிறாருங்க. அந்த யுத்த வீரன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஈட்டி இருக்குது, அவர்கிட்ட நிறையா ஆயுதங்கள் இருக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம். தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனிடையில் போனான். பாருங்களேன், ஒரு யுத்தத்துக்கு போகிற தாவீது எப்படி போகிறாருன்னா, கையில் ஒரு தடி, அப்புறம் 5 கூழாங்கல் எடுத்துக்கினாருங்களாம். அந்த கல் எடுத்துக்கின்னு மெய்ப்பனுக்குரிய அந்த பையில் போட்டுக்கின்னு என்ன பண்ணுறாருங்க, கவனை கையில் எடுத்துக்கின்னு அந்த பெலிஸ்தன் இடத்துல போகிறாரு. அந்த பெலிஸ்தன் எப்படி வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை டிஸ்கிரைப் பண்ணும்போதோ 40 நாள் இஸ்ரேல் ஜனங்களை அவன் பயம் காட்டினுக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் யுத்தத்துக்கு வாங்க, யாராவது ஒருத்தர் யுத்தத்துக்கு வாங்க. டெய்லி இஸ்ரேல் ஜனங்க காலைல பார்க்குறாங்க, அந்த கோலியாத்தை பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கொள்கிறாங்க. ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது அந்த யுத்த கோலியாத்தை பார்க்கல. ஏன்னா அப்படின்னா அவனுடைய தோற்றம், அவன் போட்டு இருக்கிற ட்ரெஸ், அவன் கையில் இருக்கிற ஈட்டி, அவன்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தை பார்க்கலங்க தாவீது. தாவீது என்ன சொல்கிறான்? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அப்போ அந்த கல் ரெப்ரசன்ட்ஸ் த நேம் ஆஃப் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரேன்றது தான் அந்த கல்லுக்கு அடையாளம். அப்போ அந்த கல் எது எடுத்து காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டுகிறது. அவர்தான் மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு தாவீது? அந்த 5 கல்லில் ஒரு கல் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட கல். நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ சீஃப் கார்னர் ஸ்டோன், இஸ் அ சோசன் ஸ்டோன். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். அப்புறம் அந்த 1 பேதுரு வாசிக்கும் போதும் அந்த கல் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானே, இயேசு கிறிஸ்துவானவரை நம்புகிற நீங்களும் நானும் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. பாருங்க, அந்த கல் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்பட்டு போனதில்லை. அப்போ என்ன அர்த்தங்க அது? அந்த கல் எவ்வளோ விலையேற பெற்றது, மூளைக்கல். அவரை நம்புகிற இயேசு கிறிஸ்துவனை நம்புகிற நீங்களை நானும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நீங்கள் சொல்லலாம், ஐயோ சுச்சுவேஷன் எனக்கு கஷ்டமாக இருக்குது. தாவீது பார்த்தாக்கா கோலியாத் அவனுக்கு பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகராக இருக்கிறான். சொல்லப்போனால் கோலியாத்தினுடைய அந்த ஹைட்டை பற்றி பார்க்கும்போதும் அவன் மோர் தேன் என்ன சொல்கிறதுங்க, ஒரு 12 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறாங்க கோலியாத்து. ரொம்ப ஒரு ரூம் ஹைட்டில் இருக்கிறான். கையில் ஈட்டி, கத்தி, எல்லா ஆயுதம் இருக்குது. தாவீது மலை மாதிரி அந்த மனுஷனை பார்க்கும்போது தாவீது சின்ன பையன்தான். ஆனாலும் அந்த ஜீவனுள்ள கல்லை நம்பின தாவீது வெட்கப்பட்டு போல. அப்போ சவுல் சொல்கிறாரு, நீ யுத்தம் பண்ண முடியாதுப்பா, அந்த ஆள் யுத்த வீரன், நீ சின்ன பையன், நீ வாலிப, வேண்டாம் அப்படின் போதோ அப்போ தாவீது சொல்கிறாரு, ராஜா நீ பயப்படாத, நான் போய் அந்த மனுஷனை யுத்தம் செய்வேன். ஏன்னா ஏற்கனவே நான் சிங்கத்தையும் கரடியும் நான் ஆடு மேய்க்கும் போதே ஜெயிச்சிட்டேன். இந்த கோலியாத் எம்மாத்திரம். அப்போது தாவீதுக்குள்ளே ஒரு விசுவாசம் என்னன்னா, என்னுடைய ஜீவனுள்ள கல்லை, அதாவது இஸ்ரவேலின் தேவனை நான் வணங்குறேன், ஆண்டவராக இயேசு வணங்குறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. யுத்தம் கர்த்தருடையது. 47ஆம் வசனம் 1 சாமுவேல் 17:47, கர்த்தர் பட்டயத்தால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. பாருங்க, திஸ்
வார் பிலாங்ஸ் டு காட். அப்போ காட் ஷல் ஃபைட் ஃபார் யூ. உங்கள் சுச்சுவேஷன் கூட உங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, மகளே மகனே நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அப்போது தாவீது அந்த ஒரு கல் எடுத்து அதை அடித்தபோது அந்த பெரிய உருவமாகிய கோலியாத் அவன் நெத்திலே அந்த கல் பதிந்ததுனால அவன் கீழே விழுந்து போனான் என்று நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய வெற்றி தேவ ஜனங்களுக்கு வந்தது. பிரியமானே, திஸ் ஸ்டோன் ரெப்ரசன்ட்ஸ் தி சீஃப் கார்னர் ஸ்டோன்ஸ். அதை விசுவாசிக்கிற வெக்கப்பட்டு போவதில்லை. அந்த கல் அது ஜீவனுள்ள கல்லாக விலையேற பெற்ற கல்லாக இருக்கின்றது. ரெண்டாவது பார்க்கலாம், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் காணப்படுகிறது. என்ன இந்த கல்? தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம், நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பேர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையையும் இரும்பையும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்போது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருக்கிற பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகள் அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதம் ஆகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. பாருங்களேன், இங்கே தானியேல் காலத்தில் நேபுகத்நேசர் ஒரு பெரிய ராஜா சக்கரவர்த்தி, அவருக்கு ஒரு கனவு வருதுங்க. என்ன கனவுனா, ஒரு பெரிய சிலை இருக்குது, அது பார்த்தா தலை கோல்டாக இருக்குதுங்க. அவருடைய அப்போ உடம்பு பார்த்திங்கன்னா சில்வரு, பிறகு வயிறு பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, கால் பார்த்திங்கன்னா இரும்பு, அப்புறம் பாதங்களை பார்த்திங்கன்னா இரும்பு களிப்பன். இந்த நீங்கள் கேட்கலாம், என்ன அந்த ஸ்டாச்சுவோட அர்த்தம் அப்படின்போது அதை தானியேல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது 5 விதமான ராஜ்யங்களை குறிக்குது. ஃபர்ஸ்ட் ராஜ்யம் பேபிலோனியன் கிங்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் மேடியா பெர்ஷியா கிங்டம். 3வது ராஜ்யம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம், அது அலெக்சாண்டர் ராஜாவாக இருந்தாருங்க. 4th கிங்டம் ரோமன் எம்பையர், அவங்க தான் அந்த ஐரன் போல் ஆளுக பண்ணாங்க. 5th கிங்டம் நம்ம இருக்கிறது இரும்பும் களிமண்ணுமான டெமோக்ரஸி. இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். அப்போது இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையிலால் பிறக்கப்படாத ஒரு கல், அதாவது கையிலேருந்து யாரும் பேர்த்தெடுக்கல அந்த கல், இட் இஸ் கம்மிங். அந்த கல் மேலேருந்து வருது, அந்த சிலையை மேலே அடிக்குது, அடிச்சோன்னா அந்த சிலை தூள் தூளாகி அப்படியே ஒரு பதற மாதிரி அடிச்சுன்னு போயிடுதுங்க. அப்போது அந்த கல்லோ என்ன ஆயிடுச்சுங்கன்னா ஒரு பெரிய பர்வதம் போல் ஆயிடுச்சு. என்ன இந்த கல்லுங்க? எது கல்? அதுதான் இயேசு ராஜாவுடைய ராஜ்யபாரம். இட் இஸ் த கிங்டம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் இயேசு தான் அந்த கல். அவர் என்ன பண்ண போகிறாரு? இந்த பூமியில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் உடைச்சி தானோ ஒரு பெரிய ராஜ்யத்தை அந்த 1000 year மில்லினியம் பீரியடில் ஆண்டவராக இயேசு ராஜாதி ராஜாவாக அந்த மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்து ஆளுகை பண்ண போகிறார். பிரியமானே, டேனியல் சாப்டர் 2 நம்ம வாசிக்கும் போது 44ஆம் வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் ஒரு அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடுவதில்லை. ஒரு கல் கையால் பெருக்கப்படாத மலையிலிருந்து பேர்ந்து உருண்டு வந்து இரும்பையோ வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் அந்த கல் என்றென்றைக்கும் நிற்க போகிற ஒரு ராஜ்யத்தை எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தில் இருக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் ராஜாக்களும் ஆசாரமாக்கு, அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிற்கும். இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யம்லாம் ஒரு 5 years 10 years அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, அவங்க ராஜ்யபாரம் மாற்றினே இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும். ரெவலேஷன் சாப்டர் 20 சொல்கிறாரு, 1000 வருஷம் அவரோடு கூட அரசாளுவார்கள். அப்போது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு கடைசி பாகம், இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துக்கு முன்பாக ஆசாரர் இருந்து அவரோடு 1000 வருஷம் அரசாள்வார்கள். 1000 வருஷம் ஆண்டோடு அரசாட்சி பண்ண போகிறாங்க. அந்த ராஜ்யபாரத்தை தான் அந்த கல் எடுத்து காட்டுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் முதல் ஏசப்பா வரும்போதே ஆயத்தமாக தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இலகட்டி 2ஆம் மரணம் இருக்குதுங்க. அந்த 2ஆம் மரணம் என்பது அக்னி கடல், அது நெருப்புற அக்னி போடப்படும். இயேசு கிறிஸ்து அந்த ஜீவனுள்ள கல்லை விசுவாசிக்காதவர்களுக்கு என்ன நிலைமை? நீங்க கேட்கலாம், பிரதர், ஒருவேளை அந்த ஜீவனுள்ள கல் அந்த மூளைக்கல்லா இயேசுவை தள்ளிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கோ அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கற்றுள்ளால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாக அந்த கல் இடறதுக்கு எதுவான கல்லும் விழுகிறதுக்கு எதுவான கண்மலை ஆயிற்று. யார் அந்த கல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, நம்பாத போகிறாங்க,
போகிறாங்களோ அவங்க என்ன ஆவாங்கன்னா தடிக்கு விழுகிற கல்லாக மாறும். அவங்க விழுந்தாங்கன்னா எழுந்திருக்க முடியாது. அது பாதாளத்தில் போய் தள்ளப்படுகிற நிலைமை. பிரியமானே, ஜீவனுள்ள கல்லாக இயேசு கிறிஸ்துவக்கிட்ட வந்த நீங்கள் வர்ஸ் 9 சொல்கிறார், 1 பேதுரு 2:9, நீங்களும் உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். பிரியமானே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த விலையேறப்பெற்ற கல் நம்மளை என்னவா மாட்டிச்சுன்னா அவர் ராஜாக்கள் ஆசாரமாக்கி அவருடைய சொந்த ஜனமாக மாற்றிட்டாருங்க. கர்த்தர் தாமே உங்களை கூட அந்த அனுபவத்துக்குள் நடத்துவாராக. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால அப்பா, தாவீது அந்த கல்லினால் அது எவ்வளோ பெரிய சாத்தானை கோலியாத்தை ஜெயிச்சானாப்பா. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால சத்துருவாகிய சாத்தானை நாங்கள் ஜெயிக்கவும் அப்பா உன் வல்லமை எங்களுக்கு தாரோம். விசேஷமாக இந்த நாளில் கூட அப்பா அந்த ஜீவனுள்ள கல்லை குறித்து நாங்கள் தியானித்தோம். அதை விசுவாசிக்காதவர்களுக்கு விழுந்து போகிற நிலைமை ஆண்டவரை விசுவாசிக்க எங்களுக்கும் அது தேவ பலனாக இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். ஏசப்பா, அந்த தானியேல் காலத்தில் அந்த கல் ஆண்டவரே அது ஒரு பெரிய ராஜ்யமாக மாறினது போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரப்போகிறதுக்கா ஸ்தோத்திரம். நாங்கள் ராஜாக்களை மாசாலமாக்கினீர். அப்படியா எங்களை ஆஸ்வதியும். இயேசு ரட்சகர் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டாப்பா. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.